ஆளும் கட்சிக்கு ஆதரவான காவல்துறை அதிகாரிகள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவையில் தமிழக மக்களின் பிரச்சினைகளுக்காக திமுகவின் குரல் ஒலிக்கும் என்று அவர் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய தேர்தல் முடிவு அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதியில் எதிரொலிக்காது என்றும் கூறினார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 23 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த நேரத்தில் எந்த வகையில் சட்டமன்றத்தில் எங்களுடைய கடமை ஆற்றியிருக்கிறோமோ அதைவிட பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் வெற்றி பெற்ற காரணத்தால் இன்னும் அதிகமான அளவிற்கு நாங்கள் எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே அதை பயன்படுத்திக் கொண்டு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை மையமாக வைத்து சட்டமன்றத்தில் எங்களுடைய குரல் தொடர்ந்து வேகமாக கம்பீரமாக ஒலிக்கும்.